கோப்பியம் உண்மையும் பின்னணியும். சாத்தான்குளம் போலீசாரின் அதிகார துஷ்பிரயோகத்தின் பலனாய் 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் சட்டவிரோதமாக பனை மரத்திலிருந்து கல் விற்பனை செய்ததாக பனை விவசாயியின் மீது போலீசார் நடத்திய சரமாரி துப்பாக்கிச் சூட்டில் இளைஞரின் 2 கால்களிலும் குண்டு பாய்ந்த அதிர்ச்சி சம்பவத்தின் உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். குற்றங்களை தடுத்து மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீசார் தங்களுடைய அதிகாரத்தை தன் சொந்த வெறுப்புகளின் அடிப்படையில் பிறரை பழிவாங்க அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்றனர் என்பதற்கு இதுவரை நடந்த லாக்அப் மரணங்களை சாட்சி. அதே போலதான் போலீசாரின் என்கவுண்டர்களும் பழிவாங்கும் ஒரு ஆயுதமாக மாறி வருகிறது என்பதை உணர்த்தியுள்ளது பனை விவசாயி மீது போலீசார் நடத்தியிருக்கும் துப்பாக்கிச் சூடு சம்பவம். ஆம், தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருதம்புத்தூர் கிராமத்தில் சட்டவிரோதமாக பனை மரத்திலிருந்து கல் விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஆலங்குளம் உதவி காவல் ஆய்வாளர் இசக்கிராஜ் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் திடீர் சோதனையை மேற்கொண்டுள்ளனர். அப்போது சோதனையின் போது கல் விற்பனையில் ஈடுபட்டிருந்த மணிகண்டனுடன் உதவி காவல் ஆய்வாளருக்கு ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதில் மணிகண்டன் அருகிலிருந்த கட்டையை எடுத்து உதவி காவல் ஆய்வாளரை தாக்கியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டிய நிலையில் தற்காப்புக்காக உதவி காவல் ஆய்வாளர் தனது கை துப்பாக்கியை எடுத்து மணிகண்டன் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவரது 2 கால்களில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. இதில் படுகாயமடைந்த இருவரையும் உடனடியாக அங்கிருந்த போலீசார் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு தென்காசி மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்து நடந்த சம்பவம் குறித்து மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் அடிப்படையில் மருத்துவமனைக்கு நேரில் வந்த தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன் துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் மருத்துவமனை மற்றும் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் பதற்றம் நிலவியதால் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டனர். அதுவே அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் சட்டவிரோதமாக பனை மரத்திலிருந்து கல் இறக்கி விற்பனை செய்த இளைஞர் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்பட்ட சம்பவம் தென்காசி மாவட்ட மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. இதனால் பனை தொழிலாளியான மணிகண்டனின் உறவினர்கள் மற்றும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகள் துப்பாக்கிச் சூட்டிற்கு பெரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அதில் குறிப்பாக மணிகண்டனின் உறவினர்களோ வீட்டிலிருந்த மணிகண்டனை அழைத்து சென்ற போலீசார் பனைமரம் ஏற செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உறவினர்களின் முன்னிலையிலேயே மணிகண்டனை துப்பாக்கியால் சுட்டதாக பரபரப்பு புகாரை முன்வைத்தனர். அதோடு மணிகண்டன் மீது அநியாய துப்பாக்கிச்சூடு நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். என் பேர் பிரதிபா, நான் பாம்பேல வந்திருக்கேன். ஜஸ்ட் இந்த வெக்கேஷன் லீவுக்கு தான் வந்திருக்கேன். அது எங்கள் சித்தப்பா கூப்பிட்டுருந்தாங்க. மருதபுரத்துலேருந்து வரும்போதே கூப்பிட்டு காட்டு கூட்டு வந்திருந்தாங்க. சரி பனை சீவி கீழே இறக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளும் அவங்க பேட் கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு யூஸ் பண்ணாங்க. ரொம்ப நாங்கள் சொல்லலாம் இப்படி யூஸ் பண்ணாதீங்கன்னு தம்பி சொன்னான். அது கூட அவங்க எப்படி நீ சொல்லுவ, இதெல்லாம் என்ன எனக்கு எப்படி சொல்லுவ, நீ ஒன்றுக்கு நான் உள்ளே போட்டுருவேன் அப்படி சொல்லி ரொம்ப பிளாக்மெயில் பண்ணாங்க. அதனால சரி அப்படி சொல்லி இறங்க செஞ்சிருக்கோம். அதுக்குள்ளே அந்த கோத்தை குண்டு தூக்கி போட்டாங்க, எங்க சுட்டாங்க கரெக்டா. ஃபர்ஸ்ட் குண்டுல நான் சரி சுடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். 2வதுல ஜஸ்ட் மிஸ் என் காலில் கீழே போயிருக்கணும் அப்படி சுட்டுட்டாங்க. அதுமாதிரி அவங்க தான் கீழே தவறி விழுந்தாங்க தவிர நாங்கள் ஒருத்தரும் ஒன்றும் செய்யலை. அவங்களே கம்பு தூக்கிட்டு வந்து அப்படியே ஸ்லிப் ஆயிட்டாங்க. அவங்க என்ன அடிக்க வந்தாலும் நான் பிடிச்சிட்டேன். என்ன அடிக்க வந்தாலும் நான் சொன்னேன் என்ன அடிச்சுக்கானீங்க, நான் பாப்போம், நானும் மைனர் தான் என்ன அடிச்சுக்கானீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு கெட்டாய் போட்டு சொல்றாரு. அப்படியா உங்க எல்லாத்தையும் ஜாதியை பத்தி பேசி நான் அவங்களை அடிச்சுடுவேன், உங்க எல்லாத்தையும் ஜெயில தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா எங்க சித்தப்பா கரெக்டா அப்போ பார்த்து கீழே இறங்கிட்டு அவங்க என்ன பார்த்து விரட்டிட்டு இருக்கும்போது எங்க சித்தப்பா கரெக்டா பிடிச்சி அந்த கம்பியை அவங்களே பிடிச்சோன்னா சித்தப்பா அவங்களுக்கு போலீஸும் சேர்ந்து கீழே இருந்துறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அவர் தலையில பட்டோன்னா அவர் அது ரெண்டு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு அப்புறம் சொன்னாரு இவன் தான் அடிச்சான்னு சொல்லி போலீஸ் கன் வச்சு ஷூட்லாம் பண்ணிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் கன்ல தான் அவங்களே ஷூட் பண்ணாங்க. 2வது கன்ல என் ஜஸ்ட் ஸ்லிப் ஆகி போனுச்சு, என் கால்ல பட்டுக்கணும் பின்னாடி நின்னு. அது சொல்ல இல்ல அவங்க தான் எங்க சித்தப்பா அடிக்கவே இல்லை, அவங்க தொடவே இல்லை.
அவங்களே தான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க சரி நீங்க ஐயோ பிடிக்க அவ்வளவுதான் உங்களுக்கு மாதிரி சிரிச்சு பிடிக்க தான் செஞ்சோம் அவங்கள. அதுக்குள்ளே அவங்க சுட்டுட்டாங்க. எப்படி நீங்க தள்ளி விட்டீங்கன்னு சொல்லி அவங்க போய் பள்ளி சொல்லி எங்களை சுட பார்த்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எங்க பெரியப்பா சுட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் சித்தப்பா எங்க வீட்டுல இருந்து கூட்டு வந்தாங்க. இந்த நிலையில் மணிகண்டனின் உறவினர் அளித்த புகாரின் அடிப்படையில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்ட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இசக்கிராஜா உட்பட மேலும் 2 காவலர்கள் என மொத்தம் 3 பேர் மீது ஆலங்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தேர்தல் நெருங்கியிருக்கும் நிலையில் சாத்தான்குளம் வழக்கில் போலீசாருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் பரபரப்பான இந்த சூழ்நிலையில் பதனி இறக்கும் விவசாயியின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கும் சம்பவம் பல்வேறு சர்ச்சைகளுக்கும் வழிவகுத்தது. இந்நிலையில் தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதாரி உத்தரவின் பேரில் நெல்லை சரக டிஐஜி சரவணன் சப் இன்ஸ்பெக்டர் இசக்கிராஜாவை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். துப்பாக்கிச்சூடு நடத்திய உதவி ஆய்வாளர் மீது காவல்துறை உயரதிகாரிகள் எடுத்திருக்கும் துறை ரீதியிலான நடவடிக்கை காவலர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பனை தொழிலாளி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய காவல் உதவி ஆய்வாளரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் அறிவித்துள்ளது. சாத்தான்குளம் வழக்கு பரபரப்புக்கு மத்தியில் ஆலங்குளத்தில் நடத்தியிருக்கும் துப்பாக்கிச்சூடு சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்குளம் பனை தொழிலாளர் மீது நடந்த இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தற்காப்புக்காக நடந்ததைப் போலில்லாமல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதால் நடந்துள்ளது என்று கூறப்பட்டபடியே அவருடைய பணி நீக்கமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தை காக்க வேண்டியவர்களே சட்டத்தை மீறினால் பொதுமக்களின் நம்பிக்கை சிதைந்துவிடும் என்பதையே இதுபோன்ற சம்பவங்கள் இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறது. மேலும் பல குற்ற சம்பவங்கள் மற்றும் அதன் பின்னணியோடு அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லாவண்யா ஸ்ரீனிவாசன்.